கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் செமினார் நடத்தும் வேதப்பாட வகுப்பு 10. புதன்கிழமை தோறும் நாம் தியானித்து வரும் அப்போஸ்தலர் நடபடிகள் வேதப்பாட வகுப்பு. இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் வேதப்பாட வகுப்பினை நாம் தியானிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த கிளாஸ்ல நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து அப்போஸ்தலர் புத்தகம் எழுதப்பட்டதனுடைய காலங்களையும் அதனுடைய வரலாற்று பின்னணிகளையும் போன கிளாஸ்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நடக்கிற இந்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய விளக்கங்களை நாம் தெளிவாக நம்ம கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு சைட்லேயே வரும். நான் அதை மட்டும் வாசித்துறேன், அது சைட்ல வரும். அதை கேட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா நீங்க அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக எருசலேம் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது 2வது 3வது அதிகாரத்துல கிபி 30 நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே நான் சொல்லுகிற வருஷங்கள்லாம் தோராயமாய் கிபி 30 ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்யப்படுகிறார்கள். அங்கு 7வது அதிகாரத்திலையும் 8வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம். இது கிபி 32 நடைபெறுகிறது. அதே போல பவுலுடைய மனம் திரும்புதலை 9வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 9 சாப்டர்ல அது கிபி 35 நடைபெற்றிருக்கிறது. அதே போல மனம் திரும்பிய பவுல் முதலாக எருசலேம் பயணம் செல்கிறார். அது எப்போ அப்படின்னா கிபி 35 நடக்கிறது. கொர்நேலியு 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அது எப்ப நடந்தது அப்படின்னா கிபி 40 நடந்தது. அதே போல கொரிந்துல புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறது 11வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அது எப்ப நடந்ததுன்னா கிபி 44 நடந்ததை பார்க்கிறோம். அதே போல யாக்கோபு கொலை செய்யப்படுகிறதை நாம் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அது எப்போ எந்த வருஷம் அப்படின்னா கிபி 44 நடைபெறுகிறது. பவுலுடைய முதல் மிஷினரி பயணம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அது எப்ப நடைபெறுதுன்னா கிபி 46 48 வரை நடைபெறுகிறது. அதே போல எருசலேமில் ஒரு ஆலோசனை கூடுகை நடைபெறுகிறது 15வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அது கிபி 50வது வருஷத்துல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பவுலுடைய 2வது மிஷினரி பயணம் 16வது அதிகாரம் 18வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அது எப்ப நடந்தது அப்படின்னா கிபி 50 52 2வது பவுலுடைய மிஷினரி பயணம் நடைபெறுகிறது. பவுலுடைய 3வது மிஷினரி பயணத்தை அதிகாரம் 19 20 நம்ம பார்க்கிறோம். அது எந்த வருஷம் அப்படின்னா கிபி 53 57 வரை நடைபெறுகிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல பவுல் எபேசு சபைக்கு அங்க செல்லுகிறதை பார்க்கிறோம் 19வது அதிகாரத்துல. அது எந்த வருஷத்துல நடைபெற்றது என்றால் கிபி 54வது வருஷத்துல நடைபெறுகிறதை பார்க்கிறோம். பவுல் எபேசை விட்டு வெளியேறுது, அது கிபி 57 நம்ம பார்க்கிறோம். அதே போல பவுல் மக்கதோனியாவிலே 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அது கிபி 57 நடைபெறுகிறது. அதே போல பவுல் 3 மாதங்கள் கொரிந்துல இருக்கிறாரு. அதையும் 20வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அதுவும் கிபி 58 நம்ம பார்க்கிறோம். அதே போல பவுல் பிலிப்பிலிருந்து புறப்படுகிறதை 20வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அதுவும் கிபி 58வது வருஷத்துல நடக்கிறது. பவுல் செசரியாவுல செல்லுகிறாரு. அது கிபி 58வது வருஷத்துல பார்க்கிறோம். அதே போல பவுல் மறுபடியும் எருசலேம் வருகிறார். எருசலேம்ல வந்து 21வது அதிகாரத்துல நம்ம அதை பார்க்கிறோம். அது கிபி 58 60 நடந்திருக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். பவுலுடைய 3வது பயணம் ரோம பயணம் வந்து 27 28வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அது எப்ப நடந்தது அப்படின்னா கிபி 60 நடந்தது என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அதே போல கடைசியாக பவுல் ரோம்ல 2 ஆண்டுகள் இருக்கிறார். அது கிபி 60 62 வரை இருக்கும் என்று சொல்கிறார். இதுதான் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய ஒரு கால ஒரு வரிசை. ஒருவேளை இதை நான் உங்களுக்கு மறுபடியும் டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்து நீங்க அதை எழுதி நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம வரலாற்றை நம்ம அதிகமாய் நம்ம கற்றுக்கொள்வதற்கும் அதை புரிந்து நம்ம வேதங்களை வாசிக்கும் பொழுது இன்னும் நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதே போல ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய ஒரு சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன். அதற்கு அப்புறமாய் நாம டீப்பா ஒவ்வொரு அதிகாரத்தை நம்ம எடுத்து நம்ம தியானிப்போம், நம்ம கற்றுக்கொள்வோம். நிறைய காரியங்கள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய சுருக்கம் முதல் அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம்னா இங்கு நம்ம
இன்ட்ரோவை முன்னுரையை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு வாக்கு தத்தத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்புறம் யூதாசுக்கு பதிலாக மத்தியா 12வது அப்போஸ்தலரா நியமிக்கப்படுகிறதை நாம முதல் அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர்ல மொத்தம் 28 அதிகாரம் இருக்கிறது. அதனால நான் இதை உங்களுக்கு மெதுவாவே நான் சொல்லுகிறேன். நீங்க இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இதான் இந்த முழு அதிகாரத்துல இருக்கிற ஒரு காரியத்தை ஒரு கிண்டா சின்னதா ஒரு ஷார்ட் லைன்ல நாங்க சொல்லுகிறோம். அதனால அதை தயவா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. முதல் அதிகாரத்துல முன்னுரை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் குறித்ததான வாக்கு தத்துவம். அதுக்கப்புறம் யூதாசுக்கு பதிலாக மத்தியாவை சீஷராக அப்போஸ்தலராக நியமிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறதும், அதற்கப்புறம் பேதுருடைய பிரசங்கத்தை குறித்தும் ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த விதத்தை குறித்தும் 2வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரம் சப்பானி சுகமடைகிறதை பார்க்கிறோம். பேதுருவினுடைய பிரசங்கத்தை நாம் பார்க்கிறோம் 3வது அதிகாரத்துல. மறுபடியும் சொல்லுகிறேன், 3வது அதிகாரத்துல சப்பானி சுகமடைகிறாரு. அங்கு பேதுருடைய பிரசங்கத்தை நம்ம பார்க்கிறோம். 4வதாக பேதுருவும் யோவானும் காவலில் வைக்கப்படுகிறாங்க. அங்க ஆலோசனை சங்கத்தாரால மிரட்டப்படுகிறாங்க. விசுவாசிகளினுடைய வல்லமையான ஒரு ஜெபத்தை 4வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 5வது அதிகாரம் அனனியா சப்பிரால் அங்க வஞ்சிக்கிறாங்க. அங்க ஒரு மரணத்தை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அற்புத அடையாளங்களை பார்க்கிறோம். அங்கு அதே 5வது அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் துன்புறுத்தப்படுகிறதையும் நாம பார்க்கிறோம். 6வது அதிகாரம் உதவி பணிக்காக உடன் ஊழியர்களாக ஒரு 7 பேர் நியமிக்கப்படுகிறார்கள். 6வது அதிகாரத்தினுடைய கடைசியில தான் ஸ்தேவான் கைதாகிறதை நம்ம பார்க்கிறோம். 7வது அதிகாரம் ஸ்தேவானுடைய பிரசங்கம், ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கிறதையும் நாம் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 8வது அதிகாரம் சமாரியாவில பிலிப்பினுடைய ஊழியமும் மாய வித்தக்காரனாகிய சீமோன் எத்தியோப்பியா மந்தினுடைய ரட்சிப்பை குறித்தும் நாம 8வது அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். 9வது அதிகாரம் சவுல் பவுலாக மாறுகிறான். பேதுரு செய்த 2 அற்புதங்கள், இதை நாம் 9வது அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். 10வது அதிகாரம் கொர்நேலியு குடும்பமும் பேதுரு கண்ட தரிசனத்தையும் நாம் 10வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். 11வது அதிகாரம் எருசலேமிலே பேதுரு இருக்கிறாரு. அந்தியோகாவில ஒரு ஊழியம் நடக்கிறதை 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 12வது அதிகாரம் பேதுரு அற்புதமாக சிறையிலிருந்து தப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஏரோதனுடைய மரணத்தை குறித்து நாம பார்க்கிறோம் 12வது அதிகாரத்திலே. 13வது அதிகாரம் பவுல் பர்னபா ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்படுகிறான். சீப்ரு தீவில ஊழியம் நடக்கிறது. அந்தியோகியா பட்டணத்தை மையமாக கொண்டு மிஷினரி பணி ஆரம்பிக்கப்படுகிறதை நாம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 14வது அதிகாரத்துல இக்கோனியா, லிஸ்திரா, அந்தியோகியா பட்டணத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 15வது அதிகாரத்திலே அங்கு புறஜாதியாருக்கு அனுப்பிய கடிதம், பவுல் பர்னபா பிரிதலை குறித்து நாம பார்க்கிறோம். 16வது அதிகாரத்துல பிலிப்பு பட்டணத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அங்க லீதியாளுடைய மனமாற்றத்தை பார்க்கிறோம். பவுல் சீலா சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சிறைச்சாலைக்காரனுடைய மனமாற்றங்கள், இது எல்லாமே 16வது அதிகாரத்தில் இருக்கிறது. 17வது அதிகாரத்துல தெசலோனிக்கா, பெரோயா, அத்தேனே பட்டணங்கள்ல ஊழியம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். 18வது அதிகாரத்துல கொரிந்து பட்டணத்தினுடைய ஊழியம், எருசலேமு, அந்தியோகியா பட்டணத்திற்கு அவர்கள் எல்லாம் திரும்புறாங்க. ஆக்கிலா, பிரிஸ்கில்லா, அப்போலோ இவங்களுடைய சந்திப்பெல்லாம் உண்டாகிறதை நாம் 18வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 19வது அதிகாரத்துல எபேசு பட்டணத்தினுடைய ஊழியம் அங்க 19வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 20வது அதிகாரத்துல மக்கதோனியாவிலே ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிறது. மிலேத்துவிலே எபேசு பட்டண மூப்பர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆலோசனை கூறுதல்களை எல்லாமே 20வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக அப்போஸ்தலனுடைய பவுல் சாட்சி, அதுக்கப்புறம் ஃபுல்லாமே அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். 21வது அதிகாரத்துல எருசலேமில அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி சொல்லி அங்க கைதாகுகிறதை நாம் பார்க்கிறோம். 22வது அதிகாரம் யூதருக்கு முன்பதாக சாட்சி கொடுக்கிறாரு. 23வது அதிகாரத்துல ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பதாக சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 24வது அதிகாரத்திலே தேசாதிபதி பேலிக்ஸ் முன்பாக சாட்சி பகிர்வதை பார்க்கிறோம். 25வது அதிகாரம்
தேசாதிபதி பெஸ்துக்கு முன்பதாக சாட்சி பகிர்வதை நாம் பார்க்கிறோம். 26 அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக சாட்சி பகிர்வதை நாம் பார்க்கிறோம். ரோமபுரிக்கு செல்லும் வழியிலே கப்பல் சேதமும் கரை சேர்தலையும் நாம பார்க்கிறோம். கடைசியாக 28வது அத்தியாயத்துல மெலித்தா தீவு ரோமாபுரியிலே அவர்கள் சாட்சி பகிர்வதை பார்க்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய மிக சுருக்கமான ஒரு வார்த்தை. இதை ஒருவேளை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டு இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிற ஆழமான சத்தியங்களை நாம பின்னணியை அறிந்து கொண்டு நாம இன்னும் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்கிறதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து முதல் அதிகாரத்திலே நாம தியானிப்போம், நம்ம அதை கேட்போம். முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே, தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு என்று நான் பார்க்கிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதியவர் லூக்கா. ஆனா யாருக்காக இதை எழுதினார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். தெயோப்பிலுவே என்கிற ஒரு நபருக்காக இது எழுதப்பட்டது. யாருக்கு எழுதப்பட்டதுன்னா தெயோப்பிலுவே. ஏன் அப்படின்னா இந்த தெயோப்பிலோ பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லவ்ட் பை காட் அப்படின்னா ஒரு தேவ நேசன் என்று அர்த்தம் கொள்ளுகிறது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இவர் ஒரு ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு உயர் அதிகாரியா இருந்திருக்கிறார். இந்த தியோப்பிலவு ஒரு ரோம உயர் அதிகாரி என்று, இவர் ஒரு வழக்கறிஞர் என்றும், பவுல் ரோம சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருந்த சமயத்துல இந்த பவுலுக்காக வழக்காடுவதற்காக இவரை குறித்த உண்மைகளை அறிந்து கொள்ள, கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து தெளிவான உண்மைகளை குறித்து லூக்கா இவருக்கு தியோப்பிலவுக்கு எழுதியிருக்கிறார். அப்படி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். நம்பப்படுகிற சில கருத்துகள் அப்படி இருக்கிறது. அதனாலதான் இந்த தியோப்பிலோ அப்படிங்கிறது ஒரு ரோம அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரியா இருக்கிறாரு. அவர் ஒரு லவ்ட் பை காட், தேவநேசன் என்று நாம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இங்கு மரித்ததற்கு பின்பதாக மீண்டும் உயிரோடு கூட வருகிறதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் சீஷரோடு கூட 40 நாள் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆஃப்டர் ரெசரக்ஷன் 40 நாள் சீஷர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் என்ன செய்திருக்கிறார், போதித்திருக்கிறார். என்னென்ன இந்த 40 நாட்கள் அவர் என்னென்ன போதித்திருக்கிறார் என்று சொல்லுவேனானால், அவர் சீஷர்கள் சொல்லுகிறாரு, நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், போகாதிருங்கள் என்று சொல்லுகிறாரு. வாக்கு தத்தத்திற்காக நீங்க நல்ல காத்திருங்க என்று சொல்லுகிறாரு. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லுகிறாரு. நீங்கள் இந்த உலகத்திற்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் மரித்ததற்கு பின்பதாக சீஷர்கள் துக்கத்தோடு கவலையோடு கூட இருந்த சமயத்திலே அவர் மீண்டும் உயிரோடு கூட இருந்து 40 நாட்கள் சீஷர்களோடு கூட அவர் இருந்தார். அதைத்தான் தொடர்ந்து அது 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபதத்தை உண்டு பண்ணினேன். அவர் 3வது வசனம், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவரை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். இந்த வசனத்துல பார்க்கிறோம், அநேக தெளிவான காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவார். அதனாலதான் நான் நினைத்தேன், இதெல்லாம் ஆண்டவர் இந்த 40 நாள் சீசர்களோட பேசியிருப்பாருன்னா, நீங்க எருசலேம் விட்டு போகாதீங்க. ஏன் எருசலேம் விட்டு போகக்கூடாது என்பதை நம்ம அடுத்த வசனத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னாரு? இவர்கள் நல்ல ஆண்டவரோடு கூட இருந்தவன உடனே ஊழியத்திற்கு போக வேண்டியதானே, ஏன் ஆண்டவர் எருசலேம் விட்டு போகாதிருங்கள் என்று சொன்னாரு என்பதை நம்ம தொடர்ந்து அடுத்த வசனத்துல கூட நம்ம பார்ப்போம். அதே போல ஆண்டவர் சொன்னாரு, வாக்கு தத்தத்திற்காக நீங்க காத்திருங்கன்னு சொன்னாரு, பரிசுத்த ஆவியை பெறுங்கன்னு சொன்னாரு, ஆனா உலகத்துல நீங்க சாட்சியா இருங்கன்னு சொன்னாரு. நான் சொல்லுவேன், தேவனுக்காக காத்திருப்பது சோம்பேறித்தனமான கிடையாது, அது ஊழியத்திற்கான ஒரு மிகப்பெரியமான ஒரு ஆயத்தம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், தேவனுக்காக காத்திருப்பது என்று சோம்பேறித்தனம் கிடையாது, அது ஊழியத்திற்காக ஆயத்தமாகிறது. ஒருவேளை நீங்க இந்த வேதாகம கல்லூரியில நீங்கள் இந்த ஆன்லைன் மூலமாய் கற்றுக்கொண்டிருக்கிற நீங்க
ஊழியத்துக்கு ஒருவேளை ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க காத்து கொண்டிருக்கலாம். ஐயோ நான் இவ்வளவு நாள் ஆகி போச்சு, டிலே ஆயிடுச்சு நீங்க நினைக்காதீங்க. அது சோம்பேறித்தனம் கிடையாது. நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்க நன்கு. அதைத்தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் கூட நான் வாசித்தேன். அநேக தெளிவான திருஷ்டாங்க ஆண்டவர் தெளிவா அவர் சீஷர்களிடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு தெளிவில்லாமல் நம்ம ஊழியத்திற்கு போது சில இடத்துல நம்ம விழுந்து விடுகிறோம். அதனால நல்ல வேதத்தை கற்று தேடினவர்களாய் தெளிவோடு ஆண்டவருடைய வார்த்தை ஆழமாய் நம்ம அறிந்து காத்திருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம ஊழியங்களை நாம் செய்யும் போது அது நல்ல ஊழியத்துல தேவன் நல்ல ஒரு வளர்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அதே போல இந்த இடத்துல இன்னும் பார்க்கும் பொழுது 40 நாள் 3வது வசனத்துல அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள். இந்த 40 நாளுங்கிறத வேதத்துல நம்ம நிறைய பார்க்கணும். பாருங்க, நான் ஒரு 40 நாள் ஒரு 6 முறை இந்த வேதத்துல இருக்குது. 40 நாள் முதல் பாத்தீங்கன்னா நோவாவினுடைய காலத்துல 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தை பார்க்கிறோம். அது எந்த அதிகாரத்துல பார்க்கிறோம்னா ஆதியாகமம் 7வது அதிகாரம் 12வது வசனம். வேத உங்களுக்கு சைட்ல டிஸ்பிளேல அந்த வசனம் வரும், நீங்க அதை வாசித்துக் கொள்ளுங்கள். நோவாவினுடைய காலத்துல 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. இரண்டாவது 40 நாள் எங்க பார்க்கிறோம் அப்படின்னா மோசே 40 நாட்கள் சீனாய் மலையில இருந்ததை நாம் பார்க்கிறோம். அது எந்த அதிகாரத்துல பார்க்கிறோம்? யாத்ராகமம் 24வது அதிகாரம் 18வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது 40 நாள் எங்க பார்க்கிறோம் அப்படின்னா இஸ்ரவேலர் 40 வருஷம் வனாந்தரத்துல என்ன செய்கிறார்? அலைந்தார்கள். அதை எந்த அதிகாரத்துல பார்க்கிறோம்னா என்னாகும் புஸ்தகம் புக் ஆஃப் நம்பர்ஸ் 14 verses 32 to 34 நாம் பார்க்கிறோம். அதே போல 4வது எங்க பார்க்கிறோம்? எலியா 40 நாட்கள் ஓரேப்பு மலைக்கு பயணம் செய்ததை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். அடுத்து 5வது 40 நாட்கள் எங்க பார்க்கிறோம்னா இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்து சோதிக்கப்பட்டதை நாம் மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம பார்க்கிறோம். 6வது கடைசியாகத்தான் இங்க அப்போஸ்தலர் புத்தகத்துல பார்க்கிறோம். உயிர் தெழுந்த பின்பு இயேசு 40 நாட்கள் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார் என்பதை அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம பார்க்கிறோம். 40 நாட்கள் ஒரு கலாச்சாரம் கிடையாது. ஆனா இந்த 40 நாட்கள் ஆண்டவர் சீஷர்கள் புதிய நம்ம இன்றைக்கு தியானிக்கிற அப்போஸ்தலர் புத்தகத்துல 40 நாள் அவருக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் சொன்னார். எருசலேம் விட்டு போயிடாதீங்கப்பா, வாக்கு தத்தத்துக்காக காத்திருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த உலகத்துல நீங்க நல்ல சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் இந்த 40 நாள் சீஷர்களுக்கு போதித்திருக்கிறார். தேவன் ஒருவேளை இந்த சொன்ன இந்த காரியத்திலிருந்து நான் சொல்வேனால் தேவன் நமது மக்களை சோதனை போதனை மாற்றத்தின் மூலமாகத்தான் நம்மளை எல்லாரையுமே என்ன பண்ணுகிறாரு? ஆயத்தப்படுத்துகிறார். சில நேரம் சோதனை வரும், இந்த சோதனை மூலமா சில போதனைகள் நமக்கு வரும். இப்படி நாம எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு நாம ஊழியங்களுக்கு நாம செல்லும் பொழுது அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். முதல் வசனத்துல ஆண்டவர் தெயோப்பியாவுக்கு எழுதியிருக்கிறார். லூக்கா ஆண்டவர் இந்த பூமியில செய்த ஊழியத்தை அவர் சொல்லுகிறார். ஆனா இந்த அப்போஸ்தலர் புத்தகம் எதை சொல்லுகிறார் என்றால் ஆண்டவர் செய்த ஊழியங்கள் எப்படி பரிசுத்த ஆவியின் மூலமாக எப்படி சபைகள் வளர்ந்து பெறுகிறதை நாம இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல நாம பார்க்கிறோம். தொடர்ந்து 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 1:4 பார்ப்போம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, இங்கு யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று நாம பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம 2 ஞானஸ்நானத்தை குறித்து நாம பார்க்கிறோம். நிறைய டினாமினேஷன்ல வேற ஞானஸ்நானத்தை குறித்து வேற போதனைகள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 5வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். ஆண்டவருக்கு தான் சொல்லுகிறார், நீங்க எருசலேமை விட்டு போயிடாதீங்கப்பா,
நீங்க காத்திருங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், காத்திருப்பது என்பது சோம்பேறித்தனம் கிடையாது, அது ஒரு ஊழியத்திற்கான ஆயத்தம். ஏன் ஆண்டவர் எருசலேமில சீசர்களை காத்திருக்க சொன்னார்? ஏன் சீசர்களை ஆண்டவர் காத்திருக்க சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஏன் ஆண்டவர் காத்திருக்க சொன்னாரு? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஊழிய ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். அதே போல 2 ஞானஸ்நானத்தை குறித்து பார்க்கிறோம். ஒண்ணு ஜலத்தினால வருகிற ஞானஸ்நானம், 2வது ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியினால் வருகிற ஒரு ஞானஸ்நானம். ஜலத்தினால வருகிற ஞானஸ்நானம் அது ஒரு மனம் திரும்புதலுடைய ஒரு அடையாளம். இன்னொன்னு, பழைய வாழ்க்கையை முடிந்து ஒரு புதிய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறோம். இதுதான் ஜலத்தினுடைய ஞானஸ்நானம். ஆனா பரிசுத்த ஆவியினால் வருகிற ஒரு ஞானஸ்நானம், அது எப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானம் என்றால், நாம் சாட்சியாக இருப்பதற்கான ஒரு வல்லமை. நாம் இந்த பூமியில வாழுகிற நாட்கள் நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். இன்னொன்னு, பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் ஊழியம் செய்கிற நமக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை தருகிறது. அது அந்த தைரியத்தை தான் ஆண்டவர் சீசர்கள்ட்ட சொல்லும் பொழுது, நீங்க எருசலேமில் என்ன செய்யுங்க, நீங்க காத்திருங்கப்பா, இன்னும் சில நாள்ல அந்த பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்கள் ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் சீசர்களை எருசலேமில் அவர் என்ன செய்ய சொன்னார்? காத்திருக்க சொன்னார். அப்போ இந்த பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம் எதை குறிக்கிறனா, ஆவிக்குரிய வரங்களை பெற்று நாம் ஊழியம் செய்ய வேண்டும். தான் 2 வகையான ஒரு ஞானஸ்நானத்தை குறித்து நாம பார்க்கிறோம். தொடர்ந்து 5வது வசனத்துல நாம் வாசித்து விட்டோம், நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்துல கேள்விப்பட்டதை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் சொன்னார். நாம் காத்திருப்போம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஆரம்பத்துல நான் சொன்னது போல அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் தான் நம்மளுடைய திறவுகோலான வசனம். இந்த புத்தகத்தினுடைய அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய திறவுகோல் வசனம் அதுதான். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பேன் என்று சொன்னார். தொடர்ந்து நம்ம இந்த வசனத்தை மையமாக வைத்து தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய 10ஆம் வேதப்பாட பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். முதலாம் கேள்வி, தியோப்ளஸ் என்ற பெயரின் அர்த்தம் என்னவென்று ஆசிரியர் கூறினார். முதலாம் கேள்வி, தியோப்ளஸ் என்ற பெயரின் அர்த்தம் என்னவென்று ஆசிரியர் கூறினார். 2ஆம் கேள்வி, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் காலவரிசை கிபி எத்தனாம் நூற்றாண்டில் துவங்கி கிபி எத்தனாம் நூற்றாண்டில் முடிவடைகிறது? 2ஆம் கேள்வி, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் காலவரிசை கிபி எத்தனாம் நூற்றாண்டில் துவங்கி கிபி எத்தனாம் நூற்றாண்டில் முடிவடைகிறது? 3ஆம் கேள்வி, யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக யாரை நியமித்ததாக ஆசிரியர் கூறினார்? 3ஆம் கேள்வி, யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக யாரை நியமித்ததாக ஆசிரியர் கூறினார்? 4ஆம் கேள்வி, எலியா இரவும் பகலும் 40 நாள் எதுவரை நடந்து போனான்? 4ஆம் கேள்வி, எலியா இரவும் பகலும் 40 நாள் எதுவரை நடந்து போனான்? இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.